பாமகவுடைய லாங் டேர்ம் பேட்டர்ன் அவங்க வந்து கூட்டணிகளை தேர்தல் நெருக்கத்துல தான் அவங்க முடிவு செய்யற வழக்கம் உண்டு. அதிமுக ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் ஒரு இணக்க உருவாகணும், கசப்பு உருவாச்சுங்கிறதுக்காக ஏர்லியா போயிருக்கலாம். இப்போ இனி கூட்டணியை உறுதி செய்யாத பாமகவுக்கோ தேமுதிகவுக்கோ அது போன்று முன்னையே கமிட்டார கம்பல்ஷன்ஸோ தேவையோ அவசியமோ இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஸோ அவங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் எல்லா ஆப்ஷன்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கிறது ஒரு இயல்பான புரிதல். அதை தாண்டி ஒரு கூட்டணியை விரிவுபடுத்துறதுக்கான ஸ்பேஸ் அண்ட் ஸ்கோப் அமித்ஷாவுக்கு பிஜேபிக்கு இருக்கா? இல்லை, நீங்கள் சொன்ன அந்த இயல்பான புரிதல் இருக்கு இல்லையா, அந்த புரிதலோடு தான் மருத்துவர் திரு ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார். பாமக இருக்க அந்த நிர்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிந்து இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அன்புமணி அவர்களுக்கு இருக்கிறது. அதற்கான பதில் ஏன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கான பதில் வந்து திரு ராமதாஸ் அவர்களே சொன்னார். அன்புமணியும் திருமதி சௌமியா அன்புமணி அவர்களும் என் காலை பிடித்து கதறி வந்து பாஜக கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னாங்க அப்படின்னு சொன்னதில் தான் அதற்கான பதில் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அப்போது நீங்கள் பாமக அது நீங்கள் வழக்கம் போல் வந்து 11th hourல போய் கூட்டணி இறுதி செய்ய வேண்டும் என்பதுதான் திரு ராமதாஸ் அவர்களுடைய எண்ணம். அதுவும் கூட்டணி வந்து அதிமுகவோடு ஒரு உடன்படிக்கை தான் அவர்கள் தான் பிரதானமாக தீர்மானிக்க வேண்டும் என்ற நிலையில் தான் அவர் அப்படி நகர்றார். ஆனால் நீங்கள் பொதுவாக இந்த விசிட்டில் இதுவரை எனக்கு முன்பு பேசிய நண்பர்கள் எல்லாம் பேசினதும் சரி, நபர்கள் பேசினதுலையும் சரி, இப்போது நம்ம இந்த நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட் வைத்து பார்க்கும்பொழுது ஒரு விஷயம் தெள்ள தெளிவாக புரிகிறது. பாஜக அதிமுக கூட்டணிக்கு பெரிய ஒரு போதாமை இருக்கிறது. நண்பர்களே ஒப்புக்கொள்கிறார், தேர் நாட் பேட்டில் ரெடி. நாளைக்கு தேர்தல் நடந்தால் திமுக கூட்டணி தான் இந்தியா பிளாக்கு தான் அட்வான்டேஜ் இருக்குது. அதிமுக பாஜக கூட்டணி போதாமல் இருக்குது. நம்ம சென்ற முறை ஒரு நிகழ்ச்சியில் கூட நானும் நீங்களும் பேசும்போது நான் உங்ககிட்ட சொன்னேன், அதிமுக பாஜக கூட்டணியுடைய போதாமையை வந்து அந்த கூட்டணி முடிவுற்று இறுதி செய்யப்பட்டு ஒரு சில நாட்களிலேயே திரு நயினார் நாகேந்திரனோ இல்லை அதிமுக தலைவர்களோ அப்போவே அப்பட்டமாக வெளிப்படுத்தினார்கள், விஜய் வருவார், இப்போ வருவார், இல்லை 10 மாதத்தில் வருவார் அப்படின்ற பேச்சுக்கள். என்னன்னா இந்த கூட்டணி வந்து திமுக கூட்டணியை எதிர்ப்பதற்கு அதிமுக பாஜக மட்டும் போதாது, அவர்களுக்கு அந்த பலம் இல்லை என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது. ஒன்று, அந்த கூட்டணி வந்து அடிப்படையில் வந்து கிரவுண்ட் லெவலில் ஜெல் ஆயிருக்கா என்றதுல பெரிய சந்தேகம். அதையும் தாண்டி வந்து அந்த மொமெண்டம் இன்னும் வந்து கிரியேட் ஆகலை அதிமுக பாஜக மட்டும் சேர்வதில். ஸோ அவர்களுக்கு மேலும் வந்து பார்ட்னர்ஸ் தேவைப்படுது. அது விஜயா இருக்கலாம், இல்லை ராமதாஸா இருக்கலாம், அதே போல வந்து திரு தேமுதிகவா கூட இருக்கலாம், யாராக கூட இருக்கலாம். ஆனா இது எல்லாவற்றையும் வந்து முடிக்கக்கூடிய அந்த ஆற்றல் வந்து அதிமுகவுக்கு இருக்கா இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அணி ஒரு ஆப்ஷன். இட் இஸ் ஈவன் ஆன் விஜய் ஸ்டேபிள். திரு பிரகாஷ் அதை சொல்றார், திரு ஸ்ரீராம் சொல்றார், மணிகண்டன் அதை ஹோப் பண்ணலாம். பட் விஜய்க்கு அது ஆப்ஷனா? இல்ல, அந்த क्वेश्चन will arise if he is in a position to choose. அவருக்கு அந்த ஒரு தேர்வை வந்து செய்வதற்கான ஒரு நிலையில் அவர் இருந்தால் அந்த முடிவெல்லாம் எடுக்கலாம். இந்த கூட்டணிக்கு போனால் நமக்கான பிரச்சனைகள் இருக்குன்னு எனக்கு முன்பு பேசி யாரோ கூட சொன்னாங்க, எப்படி வந்து கூட்டணின்னு. இப்போ ஒரு சிம்பிளான உதாரணம், 2 மாதங்களுக்கு மேலே இருக்கும், அதற்கு இல்லை 3 மாதங்கள் வச்சுக்கோங்க, செத்தாலும் பாஜகவோட கூட்டணி இல்லை, இறுதி என்று எந்த நாளும் பாஜகவோட கூட்டணி இல்லை. பாஜகவால் தான் நான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் சந்திக்காத தோல்வியை வந்து நான் சந்திச்ச ராயபுரத்துலேன்னு ஜெயக்குமார்லாம் சொன்னாங்க இல்லையா. ஒரே மாதத்தில் ஒரு சில நாட்களில் ஒரு டெல்லி விசிட்டுக்கு அப்புறம் எப்படி வந்து காட்சிகள் மாறுச்சு, இப்படி நாங்கள் வந்து இந்த கூட்டணியை வந்து இறுதி செஞ்சுட்டோன்ற எப்படி திங்ஸ் அன்ஃபோல்ட் ஆச்சு. அதாவது ஆட்சியில் இருந்த கட்சி ஆட்சியில் அடுத்து இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக, பிரதான வாய்ப்பு இருப்பதாக, திமுகவுக்கு பிரதானமாக சவாலாக இருக்கக்கூடிய கட்சி அதிமுக. அவர்களுடைய நிலை இது இருக்கும் பொழுது புதிதாக கட்சி தொடங்கி கூடியிருக்கவர் ஒரு விஜய் அவர்களுக்கு அவர்களுடைய ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஹிஸ் பாப்புலாரிட்டி அதெல்லாம் இருந்தாலும் கூட அவர் வந்து அவ்வளவு எளிதாக வந்து பிஜேபி பிரஷர் எல்லாம் வித்ஸ்டாண்ட் பண்ணிட முடியாது. நீங்க இது இயல்பா நடக்கக்கூடிய ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நான் சொல்லல. பட் அதுக்கு ஒரு கடைசி நிகழ்ச்சியில கூட ஒரு பிஜேபி விமர்சனத்தை தூவிட்டு தான் போறார். அப்படி அதுக்கு ஒரு ப்ரொபென்சிட்டியோ அதை கன்சிடர் பண்ணக்கூடியவர் அதுல தீவிரம் ஏன் காட்டணும்? இல்ல, நான் மறுக்கல. அவர் கொள்கை எதிரின்னு வந்து பாஜகவை டிக்ளேர் பண்ணிட்டார். அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமகால அரசியல் சூழல், மக்களுடைய எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் விஜய் ஒரு முடிவெடுக்கிறார். ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை பிரதானமாக எதிர்க்கணும், அப்பொழுதுதான் நம்மை முன்னிறுத்த முடியும். அடுத்தது கொள்கை ரீதியாக பாஜகவை எதிர்த்து நிற்பதுதான் வந்து நம்மளுடைய நீண்டகால வளர்ச்சிக்கு சரியாக இருக்கும் அப்படின்ற கண்டியூசிவா இருக்கணும் அவர் ஒரு முடிவெடுக்கிறார். ஆனால் நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப பாஜகவை வந்து எப்படி வந்து அந்த டிசிஷனை கொண்டு வந்து சேர்க்குது அப்படின்றது தான். நீங்க இப்போ மித்த கட்சிகள் கூட சொல்லலாம் எங்களுக்கு கொள்கை ரீதியா பல பிரச்சனைகள் இருக்குன்னு. ஆனா என்ன அடிப்படையில் வந்து திரு நயினார் நாகேந்திரன் 10 மாதத்தில் முடிவெடுப்பார்னு சொல்றார், இல்ல விஜயோடைய விமர்சனத்தை தவிர்ப்பதற்கான அதுலதான் நீங்க வந்து அது சூட்சமே அங்கதான் இருக்கு. அப்ப ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் விஜய் வந்து பை ஹூக் ஆர் குரூக்
நீங்கள் வந்து ஒரு மிரட்டியோ இல்லை வந்து அவரை வந்து கெஞ்சியோ இல்ல வந்து சமரசமா பேசுவதை மூலமா ஏதோ ஒரு விதத்தில் நிச்சயமாக விஜய் ஒரு சைடோட ஹோப்பா இருக்கலாம். அந்த ஹோப்பை நம்பிக்கை பாஜக தரப்புல நயினார் வந்து சீமான் மேல கூட வச்சிருந்தார். பிஜேபி தரப்பு சீமான் மேல கூட வச்சிருந்தாங்க. ஆனா சீமான் ரொம்ப திட்டவட்டமா இல்லங்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு திட்டவட்டமா மறுத்துட்டார். கோர்ஸ் இன்னைக்கு அவங்க சீமானை கூப்பிடுறது இல்லை அப்படிங்கறத பார்க்கணும். அது போல விஜய் அவங்க ஹோப் பண்ணலாம். விஜய் அதுக்கு இடம் கொடுக்காம இருக்கலாம் இல்லையா? அது கூட ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? நான் இந்த கேள்வி அப்படி நான் மணிகண்டன் த்ரோ பண்ணணும்னு நினைக்கிறேன். திரு மணிகண்டன், விஜய் வரவர் நீ இன்னும் நம்புறீங்களா? ஒன் வே ஆர் தி அதர்? நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு நிமிஷத்துல நான் வரேங்க. அதுக்கு முன்னாடி கார்த்திகேயன் நேரடியா ஒரு கேள்வி கேட்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்ண விமர்சனத்தை சொன்னாரு. 2011 கூடா நட்பு கேடாய் முடியும், என் மகளை சிறையில் அடைத்தவர்களோடு மன்னிப்பேனா திரும்பி பார்ப்பேனான்னு சொல்லிட்டு அறிவாலயத்துக்கு 3வது ஃப்ளோர்ல சிபிஐ ரெய்டு விட்ட உடனே 63 நாயன்மார்களுக்கு கொடுப்பதை போல கொடுத்திருக்கிறேன்னு சீட்டை வாங்கி கலைஞர் பயந்துகிட்டு கொடுத்தார. அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி போல திமுக எப்படி மோடி எதிர்ப்புங்கிற ஒற்றை புள்ளியில யாரை வேணாலும் சேர்த்துறீங்களோ அந்த மாதிரி திராவக எதிர்ப்பு, திராவக மாடல் எதிர்ப்பு நாயகன் ஸ்டாலின் அரபிக்கடலில் தூக்கி எறிய வேண்டும் அப்படிங்கிற அந்த இதுலதான் யாரையும் கடலெல்லாம் தூக்கி கவனமா வார்த்தைகளை கவனமா பயன்படுத்துங்க ப்ளீஸ். சரி, ஆட்சியிலிருந்து தூக்கி எறியணுங்கிறதுக்கு இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் நான் முடிச்சிடுறேன். மலேசியா, சிங்கப்பூர், பாகிஸ்தான், சீனா இதை தவிர எந்த இதோட வேணாலும் கூட்டணி வச்சுக்கிறேங்கிற இதுல இருக்கிறான் சார். அவரு திருப்பி விட்டு சொல்றாரு சார், பாமக கடைசி நேர பேர வலிமைக்காக காத்திருக்குதுங்கிறாரு. எங்க சார் அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது? நான் கேட்கிறேன், டிஎம்கேவில் அங்க க்ளோஸ், அங்க வந்து ஏற்கனவே விசிகா இருக்கிறாங்க. ஒருவேளை மருத்துவ டாக்டர் அங்க போற டாக்டரேட் டாக்டர் வெளியே போயிடுவார். சோ அங்க வாய்ப்பு இல்லை சார். டிவிகேவுக்கு எப்படி சார் அவங்க போவாங்க சொல்லுங்க சார். விஜய் வருகையால் பாமக விசிகாவிற்கு ஒரு கடுமையான சேதாரம் ஏற்படும் நிறைய அரசியல் நிபுணர்கள் சொல்றப்ப ராமதாஸ் அவர்கள் தானே வலிந்து போய் தன்னுடைய கழுத்தை கொண்டு போய் டிவி கேட்ட கொடுப்பாரா? இல்ல தடுக்கிறதுக்கு கூட்டணி வச்சா தடுக்கலாம்ல. அவங்க தான் த்ரெட்னா அவங்க கூட கூட்டணி வைக்கிறது அந்த டேமேஜ் தடுக்கலாம்ல. தட் கேன் ஆல்சோ பி a strategy இல்ல? எப்படி கரைஞ்சு போயிடுமே, கடல்ல கிடைச்ச பெருங்காயம் மாதிரி கரைஞ்சு போயிடுமே. அது ஒண்ணுங்க. டாக்டருங்க 2 பேத்துக்குமே இந்த நடிகர்களை பார்த்தா ஆஸ்துமா, அலர்ஜி, தும்மல், இருமல் இருக்குது. இதெல்லாம் பழைய காலம் இல்ல சார். முதல்ல ஒண்ணு புரிஞ்சுங்க, விஜய் ஒரு அன்டெஸ்ட் என்னங்க, அது பழைய காலம் இல்ல. இப்ப யாரையும் எதிர்க்கிறது இல்லையே விஜய் உட்பட. இல்ல அது வரும். விஜய் வந்து ஒரு அன்டெஸ்டட் ஃபோர்ஸ். இதுக்கெல்லாம் மேல நேத்து பிறந்த கட்சி டிவிகேவோட ஒரு 40 ஆண்டு கால பாரம்பரியம் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி சார் போய் கூட்டணி வைப்பாங்க? அது ஒண்ணு. மாற்றம், முன்னேற்றம். அதிமுக சார், அதிமுக பாரம்பரிய கட்சி, 50 ஆண்டுகள் ஆண்ட கட்சி சார். அவங்களோட இருக்கிறதுக்கும் அன்டெஸ்டட் நேத்து பிறந்த பிள்ளையோட போய் ஒரு 40 வயசு இல்ல சார். அதிமுக விஜயோட கூட்டணி வைக்க ஆசைப்படலையா? மூத்த கட்சி இல்ல. அதிமுக விஜயோட கூட்டணி வைக்க ஆசைப்படலையா? அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக இன்னமும் விஜய ஹோப் பண்ணலையா? அன்டெஸ்டட் ஃபோர்ஸ் சார். அது வந்து 2011 எப்படி திரு கருணாநிதி அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு வரலாற்றில் 3வது இடத்துக்கு போனாரோ அந்த அளவுக்கு ஒரு தோல்வியை கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன போர்ஸை கூட விடக்கூடாது. அதுல ஒண்ணு சொல்ற நல்ல பாயிண்ட் தொட்டிங்க. விஜய் வருவார்னு சில அதிமுக நண்பர்கள் எதிர்பார்க்கிறது உண்மைதான். என்னுடைய பார்வை நிச்சயமா வரமாட்டார். வந்தா அது நல்லதுக்கு இல்ல. விஜய் தனியா தான் நிக்கணும். தமிழக அரசியலில் கிட்டத்தட்ட முதன் முறையாக ஒரு பிரபலமான சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த தலைவர் வந்து உருவெடுத்திருக்கிறார். திமுகவிற்கு பல்கா போயிட்டு இருக்கிற சிறுபான்மை ஓட்டுகள், இஸ்லாமிய ஓட்டுகள், தான் சார்ந்த கிறிஸ்துவ சமுதாய ஓட்டுகள் சார் அதிமுக கூட்டணிக்கு வராது சார். பிஜேபி இருக்கிறதுனால வராது. செல்லாத ஓட்டா போச்சுன்னா அது அதிமுக நல்லது தானே.